ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கத்திரிக்காயை க்ளீன் பண்ணி நல்லா வகுந்து எடுத்திருக்கேன். அது உள்ளாரே சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லா கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கத்திரிக்காய் கலர் மாறாமல் வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 80% கத்திரிக்காய் வெந்துடும். நம்ம கொதிக்கிறப்ப கத்திரிக்காய் போட்டோம்னா மீதி அந்த கொதியிலே வெந்துடும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புத்தூள் 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரிஞ்சிடாமல் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ புளியை கரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கோம்னா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். தட்டை போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். ரைஸோட செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.